அன்பு வாழ் உறவுகள் நேச நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பு தமிழின் இனிய நல்வணக்கம், அன்பு சலாம், சாந்தி சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாங்கள் இந்த காலை வேளையிலே இரண்டாவது காணொலியிலூடாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் இருக்கின்ற இடம் கல்லோயா வடிச்சல் செல்லுகின்ற கடியோடை ஆற்றை சென்றடைகின்ற வீரியடி அணைக்கட்டு, வீரியடி கட்டு அல்லது ஆத்தடிக்கட்டு என்று சொல்லுகின்ற இடத்திலேதான் நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். இன்று காலை வேளையிலே இந்த பிரதேசத்தில் மப்பும் மந்தாரமும் மிக்க ஒரு காலநிலை, வானில் பனி மூட்டங்கள் நிறைந்திருக்கிறது. நுவரேலியா குளிர் பிரதேசங்களை போன்று இந்த பிராந்தியம் காட்சி தருகிறது. ஆற்றிலே நீர் நிறைந்திருக்கிறது. விவசாயிகள் துயர்ந்த இடங்களோடு ஏற்கனவே பல அசௌகரியமான நிலைகளை பெற்றவர்கள் இப்பொழுதும் என்ன நடக்குமோ என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சில வயல் பிரதேசங்கள் நீரில் மூழ்கி இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் நிறைய வயல் நிலங்கள் எந்த விதமான சேதாரங்களும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாங்கள் இந்த வீரியடி அணைக்கட்டு பாய்ந்து செல்லுகின்ற நீர் காட்சிகளை இப்பொழுது உங்களுக்காக நாங்கள் காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று காலை வேளையிலே 7:30 மணி அளவில் அம்பாறை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்திலே இருந்து விடுக்கப்பட்டிருக்கின்ற அறிவிப்புகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே இந்த பிரதேசத்திலே இன்று காலை வேளையில் சேரநாயக்கா சமுத்திரம் 5 வான்கதவுகள் திறக்கப்படும், 10 மணிக்கு திறக்கப்படும் என்று அந்த செய்தி கிடைத்திருந்தது. ஆனால் இப்பொழுது நேரம் 12 மணியை தாண்டுகிறது. 10 மணி அளவிலே 5 வான்கதவுகள் திறக்கப்படுவதாக சொல்லி இருக்கிறார்கள். மேலும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கல்லோயா நதிக்கு 3100 கன அடி அளவு நீர் திறந்து விடப்பட இருப்பதாகவும் நாங்கள் அறிகின்றோம். ஐஎஸ் மகாவியா அக்கரைப்பட்டு கல்முனை மற்றும் பொத்துவில் ஆகிய இடங்களில் இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் கல்லோயா ஆர்பி அணைக்கட்டு உடைந்து சம்மாந்துறையில் அதனுடைய சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. திருக்கோவில், ஆலையடி வேம்பு, அக்கரைப்பற்று, அட்டாளச்சேனை மாவட்ட பிரதேசங்களில் எந்த விதமான சேதங்களும் இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கனமழையும் குறைவாகவே இருப்பதாக அவர்களுடைய தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அம்பாறை, தமன, உகன, மகோயா மற்றும் பதியத்தலாவ பிரதேச செயலாளர் பிரிவுகளில் மிக குறைந்த அளவு மழைப்பொழிவு இடம்பெற்றிருப்பதாகவும் எந்த ஒரு பாதிப்பு சூழ்நிலையும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த அம்பாறை அம்பாறை டிஎம்சி நீர்ப்பாசனத்துறை தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த தகவல்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எம்ஏசிஎம் ரியாஸ் துணை இயக்குனர் அனர்த்த முகாமைத்துவ பிரிவிலே இருந்துதான் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சிறந்த மனதுக்கு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாகவும் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே இந்த பிராந்திய மக்கள் வெள்ள அனர்த்தத்தினால் நாட்டிலே ஏற்பட்ட இன்னொரு இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த துயர் இன்னும் மக்களை நீங்கி இருக்காத சூழ்நிலையிலே மீண்டும் ஏதாவது அச்சுறுத்தல் நிலைமைகள் ஏற்படுமா என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நாட்டில் இயல்பு நிலை சீராக வேண்டும், மக்கள் மீண்டும் அந்த நிலையிலிருந்து மீண்டெழுந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் அதிகமாக உங்களுடைய தொழுகை நேரங்களிலே பள்ளி வாயில்களில் பிற இடங்களில் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் வெளிநாடுகளில் குறிப்பாக இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் வழங்குவதற்கு காரணம் இருக்கிறது. வெளிநாட்டு அன்பர்கள் அடிக்கடி எங்களோடு தொடர்பு கொண்டு இந்த பிரதேசத்தில் நிலைமைகளை அறிந்து கொள்வதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள். அதன் நிமித்தமாகவே நாங்கள் இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இவ்வாறான விடயங்களை தெரிவிப்பது என்பது உங்களை அச்சமூட்டி பயமுறுத்துவதற்காக அல்ல. குறிப்பாக வெளியிடங்களில் இருக்கின்றவர்கள் செய்திகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக அயல் நாடுகளில் இருக்கிற நமது உறவுகள் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்காகவே நாங்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்றோம். நிலைமை பாதிப்பு அடையக்கூடிய சாத்தியம் இல்லை. எல்லாம் இறைவனுடைய கையிலே இருக்கிறது.
வானில் இன்னும் அதிகமாக மழை பொழியக்கூடிய சாத்தியம்தான் இருக்கிறது. இந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது மத்திய மலைநாடுகளில் பிரதேசங்களில் இருக்கின்ற ஒரு காட்சியை போன்றுதான் இந்த கள நிலவரம் இருக்கிறது. இந்த அளவிலே நாங்கள் விடைபெற்று மீண்டும் மற்றொரு காணொளியிலே உங்களை நாங்கள் சந்திக்க போகின்றோம். அனைவரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எல்லோரும் இறைவனை இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்தித்துக் கொள்வோம். வானில் பொழிகின்ற மழை நமக்கு பிரயோசனமான மழையாக மக்களுக்கும் நாட்டுக்கும் அனுகூலம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இது அமைய வேண்டும். இதன் மூலமாக நாடு மக்கள் சேதாரமுறுகின்ற நிலைமையிலே இருந்து மாற வேண்டும் என்று நாம் எல்லோரும் இறைவனை இருகரம் என்று பிரார்த்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றிகள். வசலாம்.